வெண்ணிப்போர் வெண்ணி பரந்தலை என்னும் இடத்துல போர் நடக்குது. வெண்ணிப்போருக்கு வரலாற்று குறிப்புகள் உண்டு புறநானூரில். தனக்கு ஒப்பாரும் இல்லை தனக்கு மிக்காரும் இல்லை அப்படின்னு கரிகால சோழன் நிரூபித்த ஒரு போர். ஒரேடியாக போர் சுடரேந்தியவர்மனுக்கும் பாண்டியர்கள் 9 வேளிர்கள் ஒரேடியாக ஒரு சேர போர் நடக்குது. வெண்ணிப்பூரில் சுடரேந்தியவர்மன் இந்திய சோழப்படையோட நிற்கிறான். சோழப்படையில் அந்த நடுநாட்டுப்படையோட களம் காண்றான். எதிர்க்கு பாண்டியன் பரகால சோழன் அதியமான் நெடுஞ்சேரலோட புள்ள சேரமான் சேரலாதன் உன பழித்திருக்க அந்த களத்தில் நிற்கிறான். சுடரேந்தியவர்மன் சேரலாதன் 2 பேரும் உலகின் தலை சிறந்த 2 வீரர்கள் மோதிக்கொள்ள போகிற போர். இவனோட பேக்கப்பில் இவனை முன்னிறுத்தி தான் அந்த போர். அந்த பக்கம் சேரமான் சேரலாதன் அதிகன பாண்டியன் பரகால சோழன், இந்த பக்கம் சுடரேந்தியவர்மன் போர் ஆரம்பிச்சிருச்சு. போர் நடக்கும்பொழுது ஆகச்சிறந்த 2 வீரர்கள் மோதிக்கொண்டா எப்படி இருக்கும், அப்படிதான் சுடரேந்தியவர்மனும் சேரலாதனும் ஒட்டிக்கிற காட்சி. ஒரு கணம் மொத்த படையுமே நின்று வேடிக்கை பார்க்குது. அந்த அளவுக்கு ஒரு விபரமான போர் நடக்குது. இப்படி இருக்கும்போது திடீர்னு கண்ணி வைக்கிற நேரத்தில் ஒரு ஈட்டியால் சுடரேந்தியவர்மன் சேரலாதனோட நெஞ்சில் குத்திடுறான். நெஞ்சில் குத்தினாலும் அந்த ஈட்டி பின்புறம் வந்துடுது. பின்புறம் வந்ததுனால அந்த ஈட்டியை பிடுங்க போகிற சுடரேந்தியவர்மன்கிட்ட சேரலாதன் கேட்குறான், இது எனக்கு பரிசா உடம்புலே கொடுத்துரு, என்னதான் நான் நெஞ்சில் வாங்கியிருந்தாலும் பின்னாடி வந்துடுச்சு, புறமுதுகிட்டான் சேரலாதன் அப்படின்னு வரலாறு என்ன தூய்த்திரும், அதனால எனக்கு இதை பரிசா கொடு அப்படின்னு சேரலாதன் கேட்குறான். ஒரு கணம் உட்காந்து, உங்கள் அப்பா என் நாட்டுக்கும் என் தகப்பனுக்கும் பண்ண துரோகத்துக்காக தான் நான் அவரை கொன்னேன், தகப்பனை கொண்டதுக்காக பழித்திருக்க, நீ எனக்கு களங்கான்ட்ருக்க, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த போரில் நான் ஜெயிச்சாலும் இந்த போரோட புகழ் உனக்கு சேரும் அப்படின்னு சேரலாதனா அகமகிழ்ந்து பாராட்டுறான். அக்னிகுடியோட கடைசி வீரன் நான் சொல்கிறேன், நான் சந்தித்ததிலே தலை சிறந்த வீரன் நீ தான் அப்படின்னு அவனை பாராட்டுறான் சேரலாதன் வடக்கிருந்து உயிர் நீத்தான் சேரலாதன்னு இதுக்கு புறநானூற்று குறிப்புகள் உண்டு. அப்புறம் போகிறான், சேரலாதனை கொண்டுட்டு அதிகன பாண்டியனை பண்ணுறான். கடைசியாக பரகால சோழனை வெட்டி கொண்டுறான். போர் முடிஞ்ச கையோட நடந்து வரான் படை பரிவாரங்களோட. இங்கே உறையூரில் அரியணை இவனுக்காக ஆயத்தம் ஆகிட்டு இருக்கு. அரியணை ஏற போகிற நாள் அதே நாள் தான், போரோட முடிவோட அப்படியே வரான் அரியணை ஏறத்துக்கு. இங்கே மக்கள் எல்லாரும் ஆரவாரமாக காத்துன்னு இருக்காங்க. சுடரேந்தியவர்மனுக்காக வரான். சுடரேந்தியவர்மன் வரான், படை பரிவாரங்கள் எல்லாம் பின்னாடி வரும்பொழுது ரொம்ப சுடரேந்தியவர்மன் கத்துன மக்கள் எல்லாரும். ஆனால் ஒரு கணம் கிட்ட பார்த்த உடனே அமைதியாயிட்டாங்க. என்ன காரணம்னா, அவ்வளவு ரத்த காயங்களோட, அவ்வளவு உடல்ல காயங்களோட ரத்தங்களோட ஒருத்தவங்க வாழை தூக்கி நடந்து வர்றதை பார்த்து அவங்க கண்கள்லாம் கண்ணீர், அந்த அமைதி கண்ணீராக மாறுது. அவ்வளோ ஒரு காயங்களோடவே நடந்து வரான். அப்புறம் ஒரு கூட்டம் நடந்து வரும்பொழுதே அவனுக்கு பால் அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க, அவர் புத்தாடைகள் அணிவிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்பொழுது ராஜ அலங்காரம் பண்ணுறாங்க. கிட்ட போயிட்டு அவனுக்கு அந்த அரியணை கிரீடம் செங்கோல் எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. மன்னன் போய் அரியணை முன்னாடி கிரீடத்துக்கு முன்னாடி மண்டிடுறான். ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் மண்டிடுது. எழுந்திருக்கிறான் சோரையன், அவங்க அம்மா நெல்லி அரியணை கிரீடத்தை வைக்கிறாங்க. சோரையன் கையில் செங்கோலை கொடுக்குறான். செங்கோலை தூக்கி மக்களை எழுந்திருக்க சொல்லிட்டு முன்னாடி சுடரேந்தியவர்மன் என்னும் கரிகால சோழனாகிய நான் கத்துறாங்க. மக்கள் எல்லாருமே கரிகால சோழன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே குகைக்குள்ள கதை கேட்டுன்னு இருக்கான் கிள்ளிவளவன். அவன் மயக்க உச்சமாயி எழுந்திருக்கான் வேறு எதிர்ச்சியில். ஏன்னா சுடரேந்தியவர்மன் தான் அப்படி கரிகால சோழனா அப்படின்னு எழுந்து நிற்கிறான்.